ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது சண்டே எடுத்த வீடியோ தான். சண்டே நம்ம வீட்டில் ஃபிஷ் குழம்பு தான் வச்சுருந்தேன். அப்போ என்னென்ன நடந்துச்சுங்கிறது தான் நான் எடுத்து வச்சுருந்தேன். போன வாரமும் லாங் வீடியோ போடவே இல்லை. வாசலில் ஒரு அண்ணன் வந்து மீன் எப்பயுமே விற்பாங்க, அவங்ககிட்ட தான் வாங்கியிருந்தோம். இந்த கட்லா கண்ட மீனுன்னு சொல்லுவாங்கள்ல, அது பொரிக்கிறதுக்கு இந்த பொடி போடுறதுக்கு இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். பூண்டு, இஞ்சி, மிளகு, ஜீரகம், உப்பு, மஞ்சப்பொடி, 4-5 வத்தல். பூண்டு அதிகமாக போட்டுக்கோங்க, இஞ்சி கம்மியாக போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு கொஞ்சோண்டு லெமனை புழிஞ்சு விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் மீனில் தடவி ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 மணி நேரம் இல்லைன்னா 1 மணி நேரம் வச்சுட்டு எடுத்து பொரிச்சா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் எப்பயுமே இந்த மாதிரி தான் பண்ணுவேன். உங்களுக்கு மசாலா பத்தாத மாதிரி இருந்தால் கொஞ்சோண்டு மல்லிப்பொடி வேணால் போட்டுக்கோங்க. அப்புறம் எல்லாத்தையும் மசாலாலாம் தடவி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். தம்பி வந்து ஏதாச்சும் ரியாக்ஷன் விடுமா, இப்படி அமைதியாக எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னா வீடியோ எடுக்கும்போது, அதனால தான் அப்படி பண்ணிகிட்டு இருந்தேன் நான். ஆமாம், தயவுசெய்து முழுங்க போட்டோம். ஆமாம், போடுங்க, அத்திரம் போடுங்க. என்னது என்ன சொல்லுவாங்க? ஆமாம், போடுங்க. எப்பயும் பிரியாணி போடும்போது தான் ஹெல்ப் பண்ணுதேம்பாங்க. இன்றைக்கி என்னன்னு தெரியல, மீன் குழம்பு பண்ணும்போது ஹெல்ப் பண்ணுதுனாங்க. சரி, ஹெல்ப்பை ஏன் வேஸ்ட் பண்ணணும், கூட வச்சு எல்லா வேலையும் வாங்கிட்டு விட்டாச்சு. அத்தை வந்து வெஜ்ஜுங்கனால அவங்களுக்கு கத்திரிக்காவை எப்பயும் போடுது அந்த கூட்டு மாதிரி ரெடி பண்ண சொல்லியிருந்தாங்க. அதனால் அதை கொஞ்சம் தண்ணியாக வச்சுருந்தேன். அத்தை அதை வச்சே சாப்பிட்டுடுதேன்ட்டாங்க. இந்த சாம்பார் இதுன்னா 3/4 உலக்கு தான் அரிசி போடுவேன். மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்புனா ஒரு கொஞ்சம் 1/4 உலக்கு அதிகமாக தான் போடுவேன். ஏன்னா சுட சுட சாத்துக்கும் அதுக்கும் சீக்கிரம் காலியாயிரும்ன்ட்டு. மிச்சம் இருந்தாலும் பரவாயில்ல, காலியாயிடக்கூடாதுன்னு கொஞ்சம் அதிகமாக தான் போட்டிருந்தேன். இல்லை, இன்னும் கொதிக்கட்டும் போது. இந்த குழம்பெல்லாம் கொதிச்சுக்கிட்டு இருக்க கேப்லேயே 2 பேரையும் குளிக்க வச்சு கூட்டிகிட்டு வந்தாச்சு. ஏன்னா நல்ல மழை, ஈவினிங்லாம் கண்டிப்பாக குளிக்க மாட்டாங்க அப்படின்ட்டு மதியமே குளிக்க வச்சு கூட்டிகிட்டு வந்துட்டேன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி. இன்றைக்கி மாங்காய், முருங்கைக்காய் எல்லாம் போட்டு தான் வச்சுருந்தேன். டேஸ்ட்டு நல்லா தான் இருந்துச்சு. புளிப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக போட்ட மாதிரி இருந்தது. எனக்கு இந்த மீனில் எப்பயுமே தலை தான் பிடிக்கும். அத்தை கத்திரிக்காய் கூட்டை டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. எப்பயும் போல் உப்பு மட்டும் கம்மியாக போட்டிருந்தேன். அவங்க கத்திரிக்காய் கூட்டு கொஞ்சோண்டு உப்பு மட்டும் போட்டு வத்தப்பொடி போட்டு போனாங்க. உண்மையே சொல்லணும்னா, நான் இந்த சாட்டர்டே சண்டேயில் மட்டும்தான் டேஸ்ட்டு பார்த்து வைப்பேன். இந்த ஸ்கூல் டேஸில் ஒரு நாள் கூட நான் டேஸ்ட்டு பார்த்து வச்சதே இல்லை. ஆனால் ஓரளவு மீடியமாக நல்லா தான் இருக்கும். குழம்பெல்லாம் வச்சு முடிச்சுட்டு சாதம்லாம் வடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் மீனை பொரிக்க ஆரம்பித்தேன். நான் பொரிக்கிறதுக்குள்ளே எல்லோரும் தட்டெடுத்து சாப்பிட உட்காந்துட்டாங்க. கடகடன்னு பொரிச்சு கொடுத்துட்டு நான் கிச்சன்லேயே நின்று இன்றைக்கி சாப்பிட்டு முடிச்சிட்டேன். எங்கள் வீட்டில் நான்வெஜ்னாலே வாசலில் ஒரு ஆள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். மிச்சம் முள் எல்லாத்தையும் கொண்டு போய் அதுக்கு கொடுத்துட்டு வந்தாச்சு. உடனே தூங்கலை. இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் வீடு வேறு இருந்துச்சு, அது கிளம்பணுங்கிறதுனால மிஷினில் தான் இன்றைக்கி ட்ரெஸ் எல்லாம் போட்டிருந்தேன். எல்லாத்தையும் ஃபுல்லாக காய போட்டு வந்துட்டேன். தம்பியும் கூட கூட்டிகிட்டு போயிருந்தேன். அவன் அப்படியே விளையாடிட்டு இருந்தான், நான் ட்ரெஸ்ஸை காய போட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் நேரம் இந்த மொட்டை மாடியெல்லாம் சுற்றி பார்ப்போமே அப்படின்ட்டு போய் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஊரே அவ்வளோ அழகாக இருந்துச்சு, அந்த காற்றுக்கும் மழைக்கும். நான் போகும்போது மழை அவ்வளோவா வெறிச்சு தான் இருந்துச்சு. அப்புறம் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் ஒரு 5:00 கிட்ட தான் ஃபங்க்ஷனுக்கு எல்லோரும் கிளம்புனோம். இது வந்து ஹஸ்பண்டு ஃப்ரெண்டு அந்த அண்ணனோட பொண்ணுக்கு தான் சடங்கு, அதுக்கு தான் போயிருந்தோம். நான் கிளம்பி கொஞ்சோண்டு ஃபோட்டோ வீடியோஸ்லாம் ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுட்டேன். அங்கே ஒரு ரோஸ் செடி இருந்துச்சு. ஃபுல்லாக ஒரே மரம் தான் இருந்துச்சு. ஆனால் அந்த மரம் ஃபுல்லாகவே ரோஸ் தான், குட்டி குட்டியாக அவ்வளோ அழகாக இருந்துச்சு. சரின்னு அதை பறித்து தந்தாங்க. நானும் அதை தலையிலையும் வாங்கி வச்சுட்டேன். உண்மையை சொல்லணும், என் ஹஸ்பண்டுக்கு இந்த மாதிரி வீடியோ எடுக்க சுத்தமாக பிடிக்காது. இதுக்கு தான் உனக்கு பறித்து தரக்கூடாதுன்னு திட்டிக்கிட்டே தான் தந்தாங்க. சரி பரவாயில்ல, நான் வீடியோ எடுக்கணும்னு எடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் கனகாமரம், மல்லிகைப்பூ எல்லாமே இருந்துச்சு. ஆனாலும் நான் அந்த செடி பக்கத்துலேயே கொஞ்சம் நேரம் சேர் போட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தேன். ஃபங்க்ஷனுக்கு வீட்டால் கிளம்புதே இல்லையோ, நாங்கள் தான் ஃபஸ்ட்டாக கிளம்பி போகணுன்னு நினைக்கேன். போனோடனே கொஞ்சம் நேரம் இருந்ததுக்கப்புறம் டீலாம் கொடுத்தாங்க. குடிச்சிட்டு மறுபடியும் இந்த கொட்டு எல்லாம் வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். கொட்டு எல்லோரும் வந்துருச்சு ஒரு 6 மணிக்கிட்ட. தம்பியை தான் தானே இந்த சரவெடி போட விட்டுருந்தாங்க. அதனால் அவன் ஃப்ரெண்டெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க.
அப்புறம் அப்படியே மண்டபத்துக்கு சாப்பிட போயிட்டோம். நெய்ச்சோறு, சிக்கன் குழம்பு, கேசரி, சிக்கன் ஃப்ரை, காலிஃப்ளவர் ஃப்ரை எல்லாமே வச்சுருந்தாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். இது மண்டே மார்னிங் எடுத்த வீடியோ தான். மீன் குழம்பு இருந்துச்சு மிச்சம், அதனால் எதுவும் பண்ணலை. தம்பிக்கு கொஞ்சம் கொத்து சப்பாத்தி மாதிரி 2 பேருக்குமே ரெடி பண்ணி கொடுத்து விட்டுட்டேன். ரவை தோசை மாவு இருந்துச்சு, அதுவும் சிம்பிளாக சட்னி வச்சு முடிச்சாச்சு. இன்றைக்கி சமையல் வேலை அவ்வளோவா இல்லை. 2 நாள் ஃபுல்லாக பாப்பா, தம்பி 2 பேருமே நல்ல விளையாட்டு. ஹோம்ஒர்க் எதுவுமே முடிக்கலை. கரெக்டாக கிளம்புறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஸ்பீச் இருக்குது அப்படின்ட்டா. டாப்பிக்கு இயற்கைன்னு சொல்லியிருந்தா. சரி டாபிக் ஈஸியாக இருக்கே அப்படின்ட்டு கடகடன்னு கூகுள் தான் இருக்குன்ட்டு அதில் ஒரு 5 லைனை எழுதி கொடுத்தேன். வாசலில் நின்று அங்கே நின்று ஒரு வழியாக படித்து சொல்லிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டா. உங்கள் வீட்லேயும் பசங்க இப்படி தான் பண்ணுவாங்களா என்னென்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் 2 பேரையும் அனுப்பி விட்டுட்டு பாப்பா செல்ஃபில் இருந்த ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக வேண்டாததாக இருந்தது. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நீட்டாக க்ளீன் பண்ணுவோன்னு ஒன்று ஒன்றா எடுத்துக்கிட்டு இருந்தேன். ரொம்ப பழைய ட்ரெஸ் தான், ஆனால் பார்க்க சில இது நல்லா இருக்குன்ட்டு அதை தூரவும் போடாமல் யாருக்கும் கொடுக்காம வச்சே அந்த இடமே க்ளீனே இல்லாமல் இருந்தது. நான் போனதுக்கப்புறம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுவோன்ட்டு ஒன்று விடாமல் வெளியே எடுத்து நீட்டாக்கிக்கிட்டு இருந்தேன். இந்த கவுன்லாம் பார்த்தீங்கன்னா, ஒன்று 3000 4000த்துக்கு எடுத்தது. ரொம்ப சிம்பிளாக இருக்கும், நீட்டாக இருக்குன்ட்டு எனக்கு உண்மையாகவே இதை கொடுக்க மனசு இல்ல. ஆனா, இதுக்குன்ட்டு பாப்பாவுக்கு சேரவும் செய்யாது. நேத்து இதை நீ யாருக்காவது கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு ஒரு வழியா வெளியே எடுத்துட்டேன். இந்த கவுன்லாம் கூகுளில் பிக்சர் பார்த்து ஆர்டர் கொடுத்து இதே மாதிரி தச்சு தர சொல்லி பாப்பா ஒரு பர்த்டேக்கு வாங்கினது தான். இது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த கலருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இதையும் நீ யாருக்காவது கொடுத்து தான் ஆகணும். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் சூப்பராக ஆயிடுச்சு. அந்த செல்ஃபே பார்க்க அவ்வளோ நீட்டாக இருந்துச்சு. ஆனால் எல்லாமே ஒரு நாள் தான். அவள் வந்து ஒரு பேண்ட் எடுத்தேன்னா எல்லாத்தையும் மறுபடியும் கொலாப்ஸ் ஆக்கிட்டு போயிடுவா அவங்க பிள்ளைகள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய். இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.